ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கீ ரைஸு. ஸோ கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது. பிரியாணிக்கு நிறைய போட்டு செய்யணும். இது வந்து சிம்பிளாக இருக்கும், வெறும் ரைஸ் தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு லஞ்ச் இது. ஸோ இந்த வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா பாஸ்மதி ரைஸ் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா பச்சரிசி போடுவாங்க. மேக்ஸிமம் பச்சரிசியில் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாஸ்மதி ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா ஒயிட் கலராக வர்றதுக்கு. நான் வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணியிருக்கேன். புழுங்கல் அரிசின்றது பொன்னி அரிசி, நல்லா பொன்னி அரிசி, குவாலிட்டி பொன்னி அரிசி, நல்ல பழைய பொன்னி அரிசி. அதனால் வெள்ளை கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஒயிட்டாக இருக்காது ரைஸு. பெரஸ் குழையாது, உடையாது. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தாராளமாக. நீங்கள் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம். நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், ஊற வச்சுட்டேன். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் என்ன செஞ்சேன், பிடிச்சா கட் பண்ணி போட்டு அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஒரு 2 வாட்டி தேங்காய் பால் எடுத்துருந்தேன். ஸோ எடுத்து நல்லா புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ என்னென்ன வேணும் அப்படின்றத ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் கீ ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் குக்கர், எலக்ட்ரிக் குக்கர் எடுத்துருக்கேன். இது வந்து யூஸ்வலாக குக்கரில் செய்வாங்க. குக்கரில் செய்கிறது தான் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். குக்கரில் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே ஒரே மாதிரி தான், இந்த குக்கர் அந்த குக்கரும். நான் இடையில அதில் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு என்னென்ன போடணுமோ அது நம்ம பிரியாணிக்கு அதே போடுவோம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நான் 1 கிலோன்றதுனால இவ்வளோலாம் போடுறேன், இல்லைன்னா இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அந்த கீர்ன உள்ளே குத்தி விட்ட பச்சை மிளகா. ஸோ இந்த 4-5 பச்சை மிளகா தான் இது இந்த 1 கிலோ ரைஸுக்குமே காரம் இருக்க போகுது. ஸோ அந்த அளவு தான், காரம்லாம் இருக்காது. நல்லா மைல்டான அந்த ஒரு நெய்யோட சுவையோடு இருக்கிற ரைஸு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து நிறைய இப்போ பிரியாணிலாம் சாப்பிட்டா தகட்டிடும். அந்த கீ ரைஸ் சாப்பிடும்போது வழக்கமாக நம்ம வந்து சாப்பிட்ற ஒரு பிளேட்டு சாப்பிட்றோம், 1.5 பிளேட் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு. ஸோ வெங்காயம் போட்டால் வதக்கிட்டேன். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ரௌன் ஆனால் போதும். இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கேஷ்யூ நட்டு அது போட்டுக்கலாம். எவ்வளோக்கு போடுறீங்களோ நல்லா சூப்பராக இருக்கும். கிலோன்றதுனால 1 கைப்பிடி உப்பு, நல்லா ஃபுல்லாக 1 கைப்பிடி உப்பு போட்டிருக்கேன். அளவுக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகும்போது நம்மளோட ரைஸோட கலர் மாறிடும். ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்க வந்து புழுங்கல் அரிசி குக் பண்ணிங்க, நல்லா வேகட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போதா பாருங்கள். ஸ்டேஜில் வந்து எல்லாமே வதங்கிட்ட பிறகு 5 கிளாஸ் வரும் 1 கிலோ ரைஸில். 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 10 கிளாஸ் தண்ணியும் ஒரு 2 கிளாஸ் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னாக்கா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் 1.25 கிளாஸ் வந்து தண்ணி போதும். ஸோ இது உப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்கணும். அப்புறம் அந்த ஊற வச்சுருக்கிற ரைஸையும் போடுறேன். ரைஸையும் போட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது தண்ணி வந்து வற்றி நம்ம அந்த ரைஸுக்கு மேலே வரைக்கும் கரெக்டாக தண்ணி வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா தம் போடுற டைம் வரும்போது இந்த ஸ்டேஜில் தம் போடுற டைம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மேலோட்ட இன்னும் ஒரு 50 கிராம் நெய்யை வந்து மேலே அப்படியே தடவி விட்டு தம் போட வேண்டியதான். இந்த குக்கர் அப்படிங்கும்போது என்ன செய்யணும், இது வரைக்கும் நீங்கள் குக்கர்லேயும் இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு தீயை அணைச்சிடணும். குக்கரில் தீயை அணைச்சிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் மேலே அந்த குக்கரை வைக்கணும். இங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்து குக் மோட்லேருந்து வார்ம் மோடுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் நீங்கள் 15 to 20 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக அந்த தம்லேயே இருக்கணும். இருந்துட்ட பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா போலன்னு ஃபஸ்ட் கிளாஸாக ரைஸ் இருக்கும். அப்படியே கம்மன்னு இருக்கும். பச்சரிசி பாஸ்மதி ரைஸோட புழுங்கல் அரிசியில் வந்து பொன்னி ரைஸில் நல்ல குவாலிட்டி பொன்னி ரைஸில் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிடிக்கலாம். ஸோ தால்ச்சாக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன், பருப்புலாம் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக சிக்கன் கிரேவியும் ஃபிஷ் கிரேவியும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.